அத்தஹியாத்துல உட்காரும் பொழுது அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒரு ஆள் தூக்குவார். தூக்கி வைத்துக் கொண்டே இருப்பார். ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர். ஹனஃபி மதுஹப் இல்லல்லாஹ்னு கீழே போட்டுருவார். இப்படி நபிமொழிகளில் எங்கேயாவது இருக்கா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அஷஹது அல்லா இலாஹ்னு சொல்லும்போது உயர்த்தி வைத்துக் கொண்டோம் அல்லது உயர்த்திய கையை கீழே போட்டார்கள் என்று எந்த நபிமொழியாவது இருக்கான்னு தேடி பாருங்க. வாழ்நாள் முழுவதும் செய்துட்டு இருக்கிறோம். ஆதாரம் கிடையாது. நீங்கள் இது சுன்னத்தி என்று சொன்னால் இப்படித்தான் தொழ வேண்டும் என்று சொன்னால் பாத்து புர்ஹானுக்கும் இன்குந்தும் சாதிக்கு உண்மையாளர் இருந்தா அதற்குரிய ஆதாரத்தை கொண்டு வா. எங்க இருக்கு? ஒன்றும் கிடையாது. உண்மையில் என்ன? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன்னுடைய விரல்களை அசைத்துக் கொண்டிருந்தார்கள். வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கும் செய்தி நசாயில் இருக்கிறது, அஹமதில் இருக்கிறது, தாரமியில் இருக்கிறது, நபிமொழி நூலில் ரஅய்துஹு யுஹர்ரிகுஹா. இந்த ஆள்காட்டி விரலை அசைத்துக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஆனா இதை என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இப்படி அசைச்சி என்றா இப்ப இல்ல, கொஞ்ச காலத்துக்கு முன்னால் விரலை ஒடித்தவர்கள் உண்டு, ஹவுல போட்டு முக்கியவர்கள் உண்டு, தெருவில் தூக்கி எரிந்தவர்கள் உண்டு, பல பள்ளியில விரலை ஆட்டுபவர்கள் உள்ளே வரக்கூடாது என்று சொன்னவர்கள் உண்டு. அவனுக்கு மார்க்கமும் தெரியல, மதுஹபை பற்றி கூட தெரியல. மாலிகி இமாமுடைய மதுஹப்ல விரலை அசைக்க வேண்டும் என்று இருக்கிறது. தஃசீருல் குர்துபியில் அவர் மாலிகி மதுஹபை சார்ந்தவர், அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஷாஃபி மதுஹபில் உள்ள சில அறிஞர்கள் விரல் அசைப்பதை முஸ்தஹப், விருப்பத்திற்குரியது என்று சொன்னார்கள் என்று இமாம் நவவி அவர்களுடைய நூலான அல் மஜ்மூ ஷரஹுல் முஹர்ரர் என்ற நூல் இருக்கு. மதுஹபில் கூட விரலை அசைப்பதை பற்றி இருக்கிறது.